இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தும் காரைக்கால் மீனவர்கள் நாளை தங்களது குடும்ப அட்டைகளை அரசிடமே ஒப்படைக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதில் பாபு, செந்தமிழ் என 2 மீனவர்கள் காயமடைந்ததால் அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். எஞ்சிய மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த விஷயத்தில் புதுவை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தங்களது குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் காரைக்கால் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். நாங்கள் போராட்டங்கள் நடத்துவது குண்டடிப்பட்ட மீனவர்களை மீட்டு வரவும், அபராதத்தை ரத்து செய்யவும், காரைக்கால் மீன்பிடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகம் சரி செய்யாமல் புதிய துறைமுகத்திற்கு டெண்டர் விடாமல் இருப்பதை கண்டித்தும் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுப்பதை மட்டுமல்லாமல் எங்களை அழைத்து எங்கள் மீனவ மக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. பொருட்டாக நினைத்திருந்தால் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தியிருக்கலாம். எதையுமே அரசு சரிசாய்க்காத காரணத்தினால் நாங்கள் வரும் வெள்ளிக்கிழமை என்று ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கலாம் என்று எங்கள் 11 கிராம மீனவ பஞ்சாயத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம்.